வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். டெல்லி தேசிய தலைநகரம் ஸ்தம்பித்திருக்கிறது. இது அகில இந்திய அளவில் பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காரணம் என்ன? அரசாங்கம், டெல்லி அரசாங்கம் வீதியில் இறங்கி போராடுகிறது. டெல்லியின் முதலமைச்சர் தெருக்களில் அமர்ந்து கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்று அலசும் பொழுது, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியின் சட்டத்துறை அமைச்சருக்கும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சட்டத்துறை அமைச்சருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் சொன்னதை கேட்காத காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இதை தாண்டி வேறு சில துணை கோரிக்கைகளை எல்லாம் மையப்படுத்தி ஆம் ஆத்மி தெருக்களில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிறது. இது அதீதமா, விளம்பரம் தேடும் முயற்சியா, அல்ல நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்திய போராட்டமா? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் போலீசாரை எதிர்த்து இன்று வீதியில் இறங்கி போராடியுள்ளார். டெல்லி என்பது பாராளுமன்ற செயல்பாடுகள், மத்திய அரசு நடவடிக்கைகள் கொண்ட பிரதேசமாதலால் டெல்லி போலீசார் டெல்லி முதலமைச்சருக்கோ சட்டமன்ற அதிகார வரம்பிற்குள்ளோ கொண்டுவரப்படவில்லை. புதிதாக பதவியேற்ற ஆம் ஆத்மி கட்சியின் அரசாங்கத்திடம் மக்கள் டெல்லி போலீசாருக்கு எதிராக ஏராளமான புகார்களை தந்துள்ள நிலையில், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முதலமைச்சர் மற்றும் சட்ட அமைச்சரின் ஊழலுக்கு எதிரான உத்தரவுகளுக்கு மாநில போலீசார் கட்டுப்பட மறுக்கின்றனர் என்பது கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டு. ஆனால் கெஜ்ரிவால் நிர்வாக அணுகுமுறை குறித்த அறியாமையால் நிதானம் இழந்துள்ளார். குற்றங்கள், தவறுகள், ஊழல்கள் எதுவென்றாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என நடவடிக்கைகள் பாய முடியாது. சில ப்ரொசீஜர்களை பின்பற்றியே ஆக வேண்டும். பொறுமையையும் மன உறுதியையும் தொடர் செயல்பாடுகளுமே இறுதி வெற்றியை சாத்தியப்படுத்தும். காவல்துறைக்கு எதிரான கடும் விமர்சனங்களை, உள்துறை அமைச்சர் குறித்த கடும் குற்றச்சாட்டுகளை ஒரு முதல்வர் நிர்வாக ரீதியாகத்தான் சந்தித்து சீர்படுத்த வேண்டுமே அல்லாது தெருவில் இறங்கி வாயில் வந்ததை பேசி மக்களை உசுப்பேற்றிவிடும் வழிமுறைகள் அல்ல என்பது காங்கிரஸ் பாஜகவினரின் பார்வையாக இருக்கிறது. அதே சமயம் போலீஸ் அதிகாரம் கூட இல்லாத மாநில அமைச்சரவை மற்றும் முதல்வரின் நிர்வாக பின்னடைவுகள் முதன்முறையாக கவனம் பெற்றுள்ளது. இதற்கு ஒரு தீர்வு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் புதிய ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்வது? இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது? வீதியில் இறங்கி உணர்ச்சிகரமாக போராடுவதாலா அல்லது விவேகமான நிர்வாக அணுகுமுறைகளாலா? பதவியில் இருக்கும் முதலமைச்சர் பயன்படுத்த வேண்டியது ராஜதந்திரமா, போராட்ட தலைவனின் ரௌத்திரமா? இந்த போராட்டம் சரியா, அதீதமா, அல்ல விளம்பரம் தேடும் முயற்சியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆம் ஆத்மியின் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ்டினா சுவாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் மற்றும் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த கிறிஸ்டினா சுவாமி அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நியாயமா? மக்கள் இதற்காகத்தான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களா? சட்டத்தை உடைத்த அல்ல உடைக்க சொல்லி வலியுறுத்திய ஒரு சட்ட அமைச்சரை நியாயப்படுத்துறதுக்காக இந்த அளவுக்கு டெல்லியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துறதுங்கிறது அதீதம் இல்லையா, அராஜகம் இல்லையா? நியாயமா என்ற கேள்வி சரியானது. அதற்கு சரியான பதில் என்னென்றால், எது நியாயம் எது அநியாயம் என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா இப்பொழுது நியாயம், அதாவது இதுல முதலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பாதுகாப்பு என்ற ஒரு வார்த்தை ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்ததிலிருந்தே ஒரு முக்கிய இடம் பெறுவதாக நான் பார்க்கின்றேன். இந்த பாதுகாப்பு என்பதோ அல்லது அரசாங்கம் என்பதோ யார் பக்கம் இருக்கிறது, எதை நோக்கி செயல்படுகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி தொடர்ந்து பல வகையில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆம் ஆத்மி கட்சி கட்டாயமாக இந்த ஆட்சி முறையில் மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது என்பதில் முக்கியமான ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்கல்ல, டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சு, அது பாதுகாப்புக்காகவா இல்ல அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கிறதுக்காகவா?
அதாவது இந்த அமைப்பே இன்று மக்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதம் செய்யாத அதற்கு எதிரான அமைப்பாக இருக்கிறது. அமைப்பு சட்டத்தை மாத்தாம எப்படி நீங்க கோரிக்கை சட்டத்தை முடக்க சொல்லி ஒரு அமைச்சர் வலியுறுத்துறார், அது எப்படி காவல்துறையினர் கேட்க முடியும்? ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துமே செயல்படாத நிலையில் சாதாரண மக்களுக்கு அது எவ்வாறு கிடைக்கும்? சட்டத்தை உடைச்சிடலாமா? சட்டத்தை உடைப்பதல்ல, ஒரு புகார் வருகிறது. ஒரு புகார் வந்தா ஒரு என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் இங்க பிராஸ்டியூஷன் நடக்குது, இங்க விபச்சாரம் நடக்குது அப்படின்னா சர்ச் வாரண்ட் இல்லாம அங்க போய் சர்ச் பண்ண முடியுமா? அங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா? சட்டம் அதுக்கான ஒரு சம்பவம் அல்ல, அதுக்காக நீங்க இந்த ஒரு சம்பவம் அல்ல, ஏற்கனவே 2 சம்பவங்கள் இந்த ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு நடந்திருக்கிறது. ஒரு குடும்ப வன்முறையால் ஒரு பெண் எரிக்கப்பட்டிருக்கிறாள். அதே போல ஒரு டானிஷ் பெண் ரயில்வே நிலையத்தின் அருகாமையில் ரேப் செய்யப்பட்டிருக்கிறார். சொன்னாரா இல்லையா? சட்டத்தை மீறுவதல்ல, ஆனால் இந்த அமைப்பு சட்டத்தை மீறி நடக்கிறது. இல்லங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் எல்லாரும் இதை பாக்குறோம்னா, இன்றி இந்த சட்டத்தின்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் எதை செய்யும் பொழுதும் அங்க கவனம் கொடுக்கப்படுவதில்லை. அமைச்சர் சட்டத்தை மீற சொன்னாரா இல்லையா? சட்டத்தை மீற சொல்லவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? உடனடியாக அவர்கள் இதற்கான வாரண்ட் இருந்தாதான் அங்க சர்ச் நடத்த முடியும் அப்படின்னு சட்ட அமைச்சருக்கு, சட்டம் படித்த அமைச்சருக்கு தெரியாதா? அப்படின்னு சொன்னா மத்திய அரசினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையானது கட்டாயமாக ஒரு டெல்லியினுடைய அரசாங்கத்திற்கு அடியில் வர வேண்டும். மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல வந்தா அதற்கான ஏற்பாடு செய்வாங்க. செக்ஷன் 93 அமைச்சருக்கு தெரியாதா? செக்ஷன் 43 தெரியாதா அவருக்கு? சட்டம் ஒருவாறாக சொல்ல காவல்துறையை ஒரு வேற மாதிரி நடந்துக்க சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும்? அப்ப மத்திய அரசினுடைய அதிகாரம் அங்க இருக்கும் பொழுது இவர்கள் என்று போய் இவர்கள் இதுவரைக்கும் அதை நடத்தி காட்டியதில்லை. இந்த சட்டத்துக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கூட இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புக்காக இந்த ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடத்துவதுங்கிறது உங்களுடைய வாதம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஷிண்டேவுக்கு எதிராக கலவரம் வெடிக்கும் என்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதை தாண்டி லஞ்சம் வாங்கப்படுது, காவல்துறை அதிகாரிகள் வாங்குறாங்க, அது ஷிண்டேவுக்கு போகுதுங்கிறார். எந்த அரவிந்த் கெஜ்ரிவால், எந்த முதலமைச்சர் உங்களுடைய ஆதரவோடு அமர்ந்திருக்கிறாரோ அவர் சொல்கிறார். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேசத்தை எங்கே அழைத்து போகிறார் என்கிற கவலை இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லோருக்கும் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த நாடு தன்னுடைய குடியரசு தினத்தை கொண்டாட வேண்டும். தலைநகரிலே வெளிநாட்டினுடைய சவுத் கொரியாவினுடைய முக்கியமான அந்த ஜனாதிபதியை அழைத்து, சிறப்பு அழைப்பாளராக அழைத்து நாம் அந்த விழாவை கொண்டாட இருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. பாதுகாப்பு அம்சம் குறித்து எல்லோரும் கவலைப்படுகின்ற நிகழ்ச்சி. இந்திய திருநாட்டினுடைய அத்தனை பெரிய குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு பிரதமர் வரை, அமைச்சர் பெருமக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்த நாட்டினுடைய முப்படை அணிவகுப்பு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தலைநகரை இவ்வளவு பதட்டமாக்குவது எப்படி நியாயம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது அவர் தர்ணாவில் தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கினார். ஆமா, இது அண்ணா ஹசாரேயோட உட்கார்ந்து டெல்லியிலே ராம்லீலா மைதானத்திலே தர்ணாவை உண்டாக்கியவர் இன்று முதலமைச்சரான பிறகு மீண்டும் தர்ணா களத்திற்கே போயிருக்கிறார் என்பதுதான் ஆம் ஆத்மியினுடைய அது புறப்பட்ட இடத்திலே செக்குமாடு போல சுற்றி சுற்றி வந்திருக்கிறார். அவருக்கு இன்று கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது ஒரு மகத்தான வாய்ப்பு. இந்திய ஜனநாயகத்திலே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அரசியல் இயக்கங்கள் நடத்தியவர்களுக்கு கூட முதலமைச்சராக அமரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் 30 நாளில் கட்சி ஆரம்பித்து 10 நாளில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தி 24 மணி நேரத்தில் முதலமைச்சரான வரலாறு இந்தியாவில் உண்டென்றால் அது இந்திய ஜனநாயகம் அவருக்கு தந்திருக்கின்ற விசேஷமான அங்கீகாரம். அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்ற அவர் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் இந்த நாட்டை ஒரு அனார்கி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக அலங்கோலத்திற்கு தள்ளுகின்ற முயற்சியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் இன்று டெல்லியிலே இருக்கின்ற துணை ஆளுநரிடம் பேசலாம், அவரிடம் பேசி இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று கேட்கலாம். காவல்துறை அதிகாரிகள் மீது கொடுத்த புகாரை அவர் எப்படி கையாள முடியும் என்று கேட்கலாம். ஒரு அமைச்சரே புறப்பட்டு தன்னோடு நேராக மீடியாக்காரர்களை கூட்டிக் கொண்டு போய் இரவு நடுநிசியிலே வீட்டுக்குள்ளே இருக்கிற 3 பெண்களை உடனே கைது செய்யுங்கள் என்று சொன்னால் அதே காட்சி தமிழ்நாட்டிலே நடந்தால் என்ன ஆகும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சட்ட அமைச்சர்
ஒரு கமிஷனரை கூப்பிட்டு கொண்டு வந்து உடனே ஒரு வீட்டுக்கு முன்னாலோ அல்லது அவர்களுக்கு பிடித்தமில்லாத அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு நிறுவனத்தினுடைய வீட்டு முன்னால் இரவு நேரத்தில் பெண்கள் உட்கார்ந்திருக்கும் போது வந்து கதவை தர கைது செய் என்று சொன்னால் இவர்கள் விபச்சாரம் நடக்கிறது, போதை மருந்து கடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதிலும் இன்னும் ஒருபடி அதிகமாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இன்று நம்முடைய வெளிநாட்டு அமைச்சகம் பகிரங்கமாக அந்த நாட்டினுடைய வெளிநாட்டு தூதர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை எங்கே கொண்டு போய்விடும்? இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு 24 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் தர்ணா செய்தால் இப்படி எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களும் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை பிரதமரை சுற்றி தர்ணா செய்தால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்ன கேள்விக்குறி? இது சட்டத்தின் ஆட்சி அல்லவா? இதற்கு முறை அல்லவா? இதை கேட்க யாரும் தவறினால், இவர்களை ஊடகங்கள் ஆதரித்தால் ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவர கும்பலிடம் இந்த நாட்டை ஒப்படைக்கப் போகிறோம் என்கிற அந்த எதிர்கால அபாயத்தை எச்சரிக்கை மணிதான் இன்று டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற செய்தி என்று உங்கள் தொலைக்காட்சி மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் உட்பட எல்லாருமே ஊடகங்கள் ஆதரிக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது வேண்டி விரும்பி நீங்கள் ஆதரிச்ச கட்சி, உங்களுடைய ஆதரவை எங்கிச்சக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கறத நீங்களும் நினைவு கொள்ள அரசாங்கத்திற்கு ஆதரவு இல்ல, இதை போன்ற அதாவது மக்கள் தந்த தீர்ப்பைத்தான் ஆதரித்திருக்கிறோம். மக்கள் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆதரவை கொடுத்திருக்கிறோமே ஒழிய இது இப்படிலாம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததின் காரணமாகத்தான் இவர்கள் யார் என்பது இந்த வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அனார்கி அராஜகம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த அராஜகம் உங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் இதைத்தான் சொல்கிறார். இது தொடர உங்களுடைய கட்சி ஆதரவு அளிக்கும், அதுதான் கோச் சொல்றேன் இந்த அராஜகத்தை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதை நிச்சயமாக உங்கள்கிட்ட எழுப்ப வேண்டியிருக்கிறது. டெல்லியில் நடக்கும் நிகழ்வுகள் தேசத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசாங்கம் தெருவில் இறங்கி போராடுகிறது. அந்த கட்சியின் அந்த டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சர் தெருவில் கோஷங்கள் இட்டுக் கொண்டிருக்கிறார். இது ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு பார்வையும், இது அபாயகரமானது, இது ஒரு அனார்கி, அதாவது ஒரு அராஜக போக்கு என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். பாரதிய ஜனதாவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ? நடக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், எதிர்பார்க்கவில்லை. அதாவது நீங்கள் அபாயகரமானதா, அனார்கி, அராஜகமா, விளம்பரமா என்றெல்லாம் கேட்டு எல்லாத்தோட ஒட்டு மொத்த உருவமாக இன்று கெஜ்ரிவால் இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் சொல்வதில் அத்தனையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். சுதந்திர நம்மளது குடியரசு தினம் மிகவும் அபாயகரமாக ஒரு டார்கெட்டுக்குள்ளாக்கப்படுகிறது. தீவிரவாதிகள்லாம் நமக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் யார் துணை போய் கொண்டிருக்கிறார்கள்? உன்னது நண்பனை சொல்கிறேன், உன்னை பற்றி சொல்கிறேன், உன் நண்பனை காமி உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற கதை தான். ஆமா, இன்றைக்கு எதற்கு இவர்கள் தான் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று நான் சொல்றேன், மிகவும் அபாயகரமானது மட்டுமல்ல, பகடை காய்களாக மக்களை பயன்படுத்துகிறார். மக்களை போராட்டத்தை இன்னொன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, இவங்க கிறிஸ்டினா ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது, கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் ஆயிட்டமா இல்லையான்னு அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த போராட்ட களத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறார். இல்ல, போராடக்கூடாது என்று இல்லை, எப்படி போராட வேண்டும்? தார்மீக அடிப்படையில் போராடலாம், தனிநபராக கூட போய் போராடலாம், சிண்டையிட்ட போய் உட்கார்ந்து போராடலாம், பிரதம அமைச்சரிடம் உட்கார்ந்து போராடலாம். மக்களை கூட்டிக் கொண்டு அவர்களை பலிகடா ஆக்குவதற்கு இவருக்கு லைசன்ஸ் வேண்டும் என்றே இது. அதாவது இவர் முதலமைச்சர் ஆகும்போது இவருக்கு தெரியாதா டெல்லி போலீஸ் இவர் கையில இருக்குன்னு தெரியாதா? இதே போலீஸுக்கு எதிர்க்காகத்தான், இதே பாலியல் குற்றத்திற்கு எதிராகத்தான் ரோட்ல இறங்கி போராடி இன்று வேற எதற்காக இவர்கள் மக்களுக்கு வாக்களிக்கவில்லை, இதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். இன்னொன்று நீங்க கேட்டீங்க, சட்ட அமைச்சரை சட்டத்தை மீறுவதா? இப்போ என் வீட்டு பக்கத்து தெருவில் கூட ஒரு குற்றம் நடக்கிறது என்று எனக்கு தெரிந்தால் கூட உடனே அவங்களை தரத்தரன்னு புடிச்சிட்டு வந்து ரோட்ல நிறுத்தி உடனே தண்டிக்க என்று சொல்வதற்கு நமது இந்திய அமைப்பு சட்டம் இல்லை. ஐஆர்எஸ் படித்தவருக்கு அது தெரியாதான் நான் கேட்கிறேன். ஐஆர்எஸ் படித்திருக்கிறார், அவருக்கு இந்திய அரசியல் சட்டம் எப்படி, இந்திய காவல்துறை எப்படி செயல்படும் என்று தெரியாது. ஆக இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் காவல் காக்கிறோம் என்று. அதாவது என்ன, மற்ற அரசியல் கட்சிகள் அக்கறை இல்லை என்று நினைக்கிறார்களா? இவர்கள் மட்டும்தான் அதற்காக இறங்கி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்களா? அதனால இவர்கள் செய்வது முற்றிலும். இன்னொன்று நான் சொல்றேன், இந்த தகவல்கள் எல்லாம் எதை சொல்கிறது என்றால், காங்கிரசிற்கு மாற்றாக ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி போன்ற அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த கட்சிகளாகத்தான் இருக்க முடியும். இவர்களால் இருக்கவே முடியாது. ஏனென்றால்
மக்களை பகடைக்காய்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் கூட இதற்கு முன்னால் பொதுமக்கள் மனு வாங்குறேன்னு சொன்னாரு. 50,000 பேர் வருவாங்கன்னு தெரியாதா? டோட்டல் இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு பார்வையும், இது அனார்கி அராஜகங்கிற ஒரு பார்வையும், டெல்லி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை தானங்க. முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருந்தா என்னங்க இந்த தவறு இருக்கா அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கிறது. திரு கார்த்திகை செல்வன் எப்படி பார்க்க? இல்ல, அவரோட கோரிக்கையில நிச்சயமா நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு அரசாங்கத்திற்கு அதை செயல்படுத்துவதற்கான பவர்ஸ் வேணும். அந்த பவர்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அது எந்த வகையிலான போராட்டம் அப்படிங்கறதுலதான் இப்ப வந்து இல்ல அதாவது இப்போ இந்த போராட்டங்கள்ங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மாநில அரசுகள் நடத்துற போராட்டம்ங்கிறது எங்கேயுமே புதுசு இல்ல. தமிழ்நாட்டுல நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். ஈழ பிரச்சனையாகட்டும் அல்லது மீனவர் பிரச்சனையாகட்டும், இதுக்காக ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை வந்து ஆளும் கட்சியை நடத்துவாங்க. இதெல்லாமே நடக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வராத அளவில் அதை நடத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துல போலீஸ் வந்து ஆளுங்கட்சியோட பவர்ல இருக்கும். அந்த போலீஸ் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாமே ஒரு கட்டமைப்போடு நடக்கும். இப்ப என்ன பிரச்சனைனா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கிற நெருக்கடி, அவர் எதை குற்றம் சாட்டி அரசாங்கத்திற்கு வந்தாங்களோ, எதற்காக போராடினார்களோ அதே விஷயங்கள் அவருடைய ஆட்சியில தொடரும் போது மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது. ஏன் இவங்க வந்து இதுல ஆக்டிவா செயல்பட முடியல? அப்ப காங்கிரஸ் ஷீலா தீட்சித்தோட கவர்மெண்ட்டுக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருமோங்கிற அச்சத்துல அவர் வேகமா ரியாக்ட் பண்றாரு. இன்னொன்னு என்னன்னா, இதுல பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் அம்சமா பாக்குறது என்னன்னா, பாப்புலிசத்தினோட பேஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. அதுதான் பெரிய தப்பு. நீங்க வந்து ஒரு மக்களை வந்து ஒட்டுமொத்தமா திரட்டி அவங்கள இமோட்டிவ் ஆக்கி இமோஷனலா எடுக்க முடியாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆக்டிவிசம் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டரா வரும்போது அதை வந்து நிர்வாக ரீதியான பல விஷயங்களை அதை சந்திக்க முடியும். ஆனால் இந்த நிர்வாக ரீதியான, ஏன்னா அவங்க வந்து பல இருக்கிற நாட்களுக்குள்ள இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பதட்டத்தோடய இருக்கிறாரு. நீங்க அது வந்து இந்த மக்களுக்கான சந்திப்பாகட்டும், அதுலயும் ஒரு பிளான் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்ல. அதை வந்து ஒரு மனுக்களை வாங்குறதுங்கிறது இன்னொரு வகையில பார்த்தோம்னா ஒரு குற்றச்சாட்டையும் கூட அதுல வைக்க முடியும். அது வந்து அவருடைய நோக்கம் சரியாக இருக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு பொருந்துன்றது எனக்கு தெரியல. நீங்க வந்து மக்களை நேரடியா நான் பார்த்து மனுக்களை வாங்கி உடனடியா நான் ஆன் ஸ்பாட் வந்து நான் தீர்வுகளை சொல்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அரச பரம்பரையோட ஆட்சியினுடைய ஒரு இதாதான் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு மன்னர் அங்க இருந்துகிட்டது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல போகும்போது அதற்கான நிர்வாக முறையில பல விஷயங்கள் இருக்குது. அந்த வகையிலான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா ஆம் ஆத்மியோடைய நோக்கம் சரியாகத்தான் இருக்குது, நோக்கம் சரியா இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் இப்ப வந்து ஒரு பாப்புலரிசத்தோட கூட ஒரு குற்றச்சாட்டு, இம்மெச்சூரிட்டிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இதற்காகத்தான் உங்களை ஆட்சியில் அமைத்திருக்காங்களா? போராடுறதுக்காகத்தான், இல்ல இந்த மாதிரி தெருவில் இறங்கி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக போராட்டம் நடத்துறதுக்காக செஞ்சிருக்காங்களா? மக்கள் விரும்புவது அராஜகமா? அவர் தான் ஒரு அராஜகவாதி என்று பிராணப்படுத்திக் கொள்கிறார். இதற்காக தான் அமைத்திருக்காங்களா? கடந்த 65 ஆண்டுகள் இந்த புகார்கள், மக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய தேவைகள் என்பது ஜனநாயக முறையில் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாலும் அனுபவம் என்னவாக இருக்கிறது என்றால், நமக்கு சட்டம் இருக்கிறது, அதற்கான செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன, நிர்வாக மெக்கானிசம் இருக்கிறது, மெஷினரி இருக்கிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதுவரை இது எம்பாரசிங், இது அனார்கிக்கா இருக்கிறது, என்ன அல்லது இம்மெச்சூரிட்டி என்ன அல்லது சரியான ஒரு முறைப்படுத்தப்படவில்லை என்ன நீங்க சொன்னாலும், இன்று காவல்துறையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யாருக்காக செயல்பட்டு கொண்டிருந்தது? நீங்க வந்து ஒரு புகாரை இன்றைக்கு சொல்லலாம், நாங்க அனுபவப்பட்டு சொல்றோம். ஒரு புகார் என்பது கொடுக்கப்பட்டால் அந்த காவல்துறையிலிருந்து இறுதி வரை அது எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு நிலையில் இப்பொழுது ஒரு சட்டத்தை மீறுவதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இன்று ஒரு அரசு அதிகாரத்தில் இருப்பவருக்கும் இன்று வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு புகார் அவரும் கொடுக்கிறாரு, அவரும் காவல்துறையிடம் புகார் கொடுக்கிறார். அங்க என்ன நடவடிக்கை இவங்க எல்லாம் வந்து ப்ராசிக்யூட் உங்களை கைது செய்யுங்க அப்படின்னா உடனடியா எப்படி செய்ய முடியும்? ஒரு பெண் மீது வன்முறையோ அல்லது ஒரு பெண் ஒரே விஷயத்துக்கு அப்புறம் கைது பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம், அதாவது ஒரு பெண், நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்ன சட்டம் இருக்கிறது, ஆனால் அது எது தடுத்து கொண்டிருக்கிறது?
புகார் என்று ஒன்று வந்தால் அது இதுலயோ எந்த பிரச்சனையோ காவல்துறை பேசுறீங்க. இது இந்த சம்பவத்தை மையப்படுத்தியது, இதுல வந்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் மையப்படுத்தியது. இரவு நேரத்துல ஒரு பெண் கான்ஸ்டபிள் இல்லாம கைது செய்ய முடியுமா? முடியாது. உடனடியாக அனுப்பிச்சிருக்கலாம். கைது செய்யுங்கிறாரு. முடியாது சொல்ல உடனடியாக கைது செய்யுங்க. நான் 2 பேரை பிடிச்சேங்கிறாரு. இல்ல அதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா இவர் எல்லாத்தையும் அதை கடைபிடித்தால் பரவாயில்லப்பா. இவங்க சட்ட அமைச்சர் மீது சட்டத்திற்கு புறம்பாக நடந்தார் என்று உயர்நீதிமன்றத்தில் இருந்தே குற்றச்சாட்டு வந்த பின்பு அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இவர்களின் பெண்கள் நல அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதெல்லாம் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர்களின் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வரும்போது நடவடிக்கை எடுக்க இவர் மறுக்கிறார். ஆக இவர் ஒரு மோசமான முன்னுதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது, நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே ஒரு விஷயங்கள்ல பொதுவான ஒரு பொது புத்தி என்னன்னா, போலீஸ் கிட்ட வந்து ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற ஒருத்தர் தான் உடனே திருட அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது ஒரு ஆட்டோ ஓட்டுநரோ இல்ல ஏதோ ஒண்ணா இருப்பாங்க. அதே மாதிரி வெளி மாநிலத்தில இருந்து யாராவது வந்தாங்கன்னா உடனே அவங்களதான் இதுக்குள்ள குற்றவாளிகளா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரேசிசம் பார்வை இருக்கும் அப்படிங்கறது இதை பார்க்க. அவர் நைஜீரியன் எம்பசில இருந்து அந்த எம்பசில இருக்கிற நீங்க வந்து ஒரு நைஜீரியனா இருக்கிறதுனால மட்டுமே அல்லது உகாண்டாவை சேர்ந்தவரா இருக்கிறதுனால மட்டுமே இவங்க இந்த மாதிரியாக இருப்பாங்கிற பொது புத்தியின் மேல இருக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, அது மிக ஆபத்தான விஷயம். ஹை கமாண்ட் has appreciated என்ற ஒரு விஷயம் மற்ற சில ஹை கமிஷனர்களோட அதை கண்டிச்சிருக்காங்க குறிப்பிட்ட திரு கார்த்திக் திரு பீட்ரல் இந்த விஷயம் வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு, அதாவது ஒரு ரேப் சம்பந்தமாக நடந்ததை போல வந்து சகோதரி கிருஷ்ணா சாமி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல. இது எங்க நடந்தது என்று சொன்னால், சட்ட அமைச்சர் இரவு நேரத்திலே ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே சென்று அந்நிய நாட்டு பெண்கள் இருக்கின்ற வீட்டை உடனடியாக திறந்து அந்த வீட்டின் கதவுகளை உடைத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையினுடைய துணை ஆணையரை அவர் கட்டாயப்படுத்துகிறார். துணை ஆணையர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி இரவு நேரங்களிலே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதற்கும் பெண்களை கைது செய்வதற்கும் அதற்கு வந்து நடுவர், குற்றவியல் நீதிமன்ற நடுவர் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய குறிப்பிட்ட ஆணை இருந்தாலுடைய செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இதுதான் விஷயம். இதுல நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. எந்த அரசியல் சாசன சட்டப்படி இவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரோ, எந்த அரசியல் சாசனப்படி அவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரோ, அந்த அரசியல் சாசனம் சொல்லுகிறது, அதனுடைய சட்டத்தின் ஆட்சி சொல்லுகிறது, ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே இரவு 10:30 மணிக்கு மேல் காவல்துறையின் வந்து அத்துமீறி நுகக்கூடாது, கைது செய்யக்கூடாது, பெண்களை காவல் நிலையத்துக்கு கொண்டு போகக்கூடாது சொல்றார். ட்ரக் அடிக்ஷன் நடக்குன்னு சொன்னார். அவர்களை கொண்டு போய் இவர்களே தூக்கி கொண்டு போய் AMS மருத்துவமனையிலே கொண்டு போடுகிறார்கள். அங்க இருக்கிற மருத்துவ டாக்டர்கள் அந்த பெண்களை பரிசோதிக்கிறார்கள். ஆனால் அதிலே வந்து எந்த ட்ரக் சாப்பிட்டதற்கான எவிடன்ஸும் இல்ல. இந்த சூழ்நிலையில நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்திய நாட்டை சார்ந்த ஏறக்குறைய 10 லட்சம் பேர் உகாண்டாவிலும் நைஜீரியாவிலும் வசிக்கிறார்கள். அந்த விளைவுகள் என்ன ஆகும்? அந்த 10 லட்சம் பேருக்கு அந்த நாட்டில் என்ன நிலைமை நடக்கும்? அதனாலதான் இன்று நம்முடைய வெளிநாட்டு அமைச்சகம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார் பாருங்க, காஷ்மீர்ல வந்து ஆர்மி இருக்கணுமா வேண்டாமா என்று காஷ்மீர் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு, கலவரங்களை அடக்குவதற்கு ராணுவம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதி மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தித்தான் அந்த ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். தனிப்பட்ட கருத்து என்று சொல்லப்பட்டது. அவர் இந்த முக்கியமான நிர்வாகி, கட்சி ஆரம்பித்த நிர்வாகிகளில் ஒருவர். அதற்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சட்டத்தை வந்து எந்த சட்டமன்றத்தில் அமுலாக்குவோம் என்று சொன்னால், ராம்லீலா மைதானத்திலே பகிரங்க டெல்லி மக்களை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து அங்கே கொண்டு போய் சட்டசபையை நடத்துவார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சாதிகள் எல்லாம் இந்த நாட்டிலே நடக்க ஆரம்பித்தால் இந்த 65 ஆண்டுகளாக நாம் பாடுபட்டு உருவாக்கி பார்லமெண்ட் இதற்கெல்லாம் என்ன நடக்கும்? திரு பீட்டர் அல்போன்ஸ், ராஜாங்க உறவுகளை பாதிக்கும் சொல்றீங்க. ஒரு கடிதத்தை காட்டுகிறார். இந்த கடிதம் தான் அது உகாண்டாவுடைய துணை தூதரகத்திலிருந்து எங்களுக்கு கடிதம் வருகிறது, இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே அவங்க வந்து பிராஸ்டியூஷனுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. இந்த கடிதம் அவங்க ஹை கமிஷன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில் டெல்லியில ஹை கமிஷனே கிடையாது.
உகாண்டாவுக்கு வந்து சென்னையில ஹை கமிஷனே கிடையாது, அது ஒரு ஃபோர்ஜரி லெட்டர்னு சொல்லி அந்த தூதரக அதிகாரிகளே வந்து டினைல் கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஏற்புடையது ஒரு ஃபோர்ஜ் லெட்டர் அப்படின்னு சொல்லப்படுமே, ஆனால் அது ஏற்புடையதான். ஒரு முதலமைச்சர் அதை காட்டி இன்னைக்கு காலையில பேசுறாரு, அதன் அடிப்படையில் போராட்டங்கள் நடத்துறாரு, அதன் அடிப்படையில் பேசுறாரு அப்படிங்கும்போது பல கேள்விகள் எழுதலையா அவங்க மேல? நான் வந்து ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த பெண்கள், இது மட்டுமல்ல, நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் இன்று பணிக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதாக அழைத்து வரப்பட்டு அவர்களில் அதிகமானவர்கள் பாலியல் சட்டத்தின் அடிப்படையில் நடக்குமா? இல்ல, இது யாருடைய ஆதரவோடும் புரிதலோடும் ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சட்டத்திற்கு நாங்க சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டம் இதுவரைக்கும் மக்களுக்காக இல்லை. அதை ஒரு கவனம் மாற்றாம நீங்க வந்து வேற சட்டத்தை அதனால்தான் சொல்றோம். நாங்க வந்து அதே சட்டம் தான் நீங்க இருக்குது. இந்த கொரில்லாவால நடத்த முடியாதுப்பா. கொரில்லா போற இவங்க ரோட்ல நடத்த முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற நாடு இது. மக்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்க மக்களை பலிகடாக்குவது மட்டுமல்ல, நீங்கள் ஏதோ ரொம்ப ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க. இவர் என்ன சொன்னாரு, இவர் சொல்றதுல நீங்க இந்த மாதிரி ஃபோர்ஜரி லெட்டர் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நான் அரசியலுக்குள்ள வரமாட்டேன், கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், கட்சி ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ள இது புது கணக்கு தான். அவரை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் போட்டியிட வேணும், உடனே அவருக்கு பிரதம அமைச்சர் கனவு வந்துருச்சு, உடனே அதுக்காக இப்போ இது ஒண்ணு செய்கிறார். இன்னும் இரண்டாவது, காங்கிரசின் துணையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ளவர்களின் ஊழலை ஏன் நீங்கள் எக்ஸ்போஸ் செய்யலன்னு கேட்டா, அதற்கு முன்னால் இப்படி ஒரு டிராமா அமைச்சு தர்ணா என்ற பெயரில் டிராமா நடத்தி அவ்வளவு மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்றேன். தர்ணா இல்ல டிராமா என்று விமர்சிக்க இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தானே. டெல்லி தொடர்ந்து பல வருடங்களாக சொல்லி வரக்கூடிய கோரிக்கை தானே. சற்று மாற்று முறையில போராட்டம் நடந்தால் ஏன் இத்தனை விமர்சனங்கிற மற்றொரு பார்வையும் இருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த ஒரு ஓட் மெஷர்ல இறங்கிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதை தாண்டி காங்கிரசும் பிஜேபியும் இந்த தருணத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததோ? நிச்சயமா அது வந்து அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தருணமா கூட இருக்கலாம். அதை எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க. ஆனா கெஜ்ரிவாலுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் பாராளுமன்றம் நிச்சயமா அவருடைய ஆசையை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. தொடர்ச்சியா அவங்க வந்து தேசிய அளவில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காரு. அவரே கூட தன்னுடைய டெசிஷனை ரிவைவ் பண்ணி லோக்சபால கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னதாக கூட இந்த பிரச்சனையில வந்து அவங்க எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு தான் அங்க கேள்விக்குறியாகுது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச கால அவகாசம், எப்ப காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களை கவுப்பாங்கன்னு தெரியாது. நிச்சயமா பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் விடுவாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதற்கு முன்னதாக அவங்க வேற ஏதாவது விஷயங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் செய்யறதுல நிறைய தடங்கல்கள் இருக்கலாம். அவங்க வந்து இப்போ குறைந்தபட்சமா வாட்டர் கொடுக்கறேன்னு இருக்காங்க. அது வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியுது, மற்றவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா திசை திருப்புறாங்களோ அப்படி செஞ்சு நிச்சயமா இது வந்து கொஞ்சம் வந்து விளம்பரத்துக்கான ஒரு விஷயமாவும் மாறுது. ஏன்னா நீங்க வந்து நேரடியா களத்திற்கு வர்றதுங்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு வரும்போது பொறுப்புகள் அதிகம். நீங்க ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறத விட அரசாங்கத்தில் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுது. இதுக்கு முன்னுதாரணம் இல்லாம இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ஆம் ஆத்மி கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். காவிரி பிரச்சனைக்காக முதலமைச்சர்கள் உண்ணாவிரதம் ஆம் ஆத்மிங்கும் போது எல்லா இடங்களும் இப்ப தெலுங்கானா ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க ஆந்திரால அரசாங்கமே எல்லா இடங்கள்லயும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் மாநில அளவில் நிறைய இடங்கள் நடந்துருக்கு. மாநில அரசாங்கங்கள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இப்ப நம்ம முதலமைச்சரே நிறைய கடிதங்கள்ல வந்து பிரதமரை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அறிக்கையோ இல்ல பேட்டியோ கொடுத்திருந்தா இத்தனை தாக்கத்தை ஏற்படுத்துமா டெல்லி மாநில அரசாங்கத்துக்கு? பிரச்சனை இப்ப என்னன்னா, நீங்க வந்து இருக்கின்ற நீங்க வந்து வித்தியாசமா தன்னை காமிச்சுக்கங்க, வேண்டாம்னு சொல்லல. மற்ற தலைவர்கள் இருந்து நான் வித்தியாசமா நிச்சயமா இருங்க. ஆனா அதற்காக தெருவில் இறங்கி போராடுறது அப்படிங்கிறது வந்து வித்தியாசம் கிடையாது நிச்சயமா. ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடுங்கிறது, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்ன்ற இடத்துல இருக்க ஒருத்தர் அதற்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. நீங்க வந்து உங்க போலீஸ் பாஸுக்கு எதிராக நீங்க வந்து செயல்படுங்க அப்படின்னு தூண்டுறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு அபாயமான விஷயமா இருக்கு. திரு டாக்டர் தமிழிசை கேட்கறதுக்கு முன்னாடி திரு பீட்டர் அவங்கள்ட்ட தான் கேட்க வரும். இத்தனை விமர்சனத்தையும் நீங்க வைக்கிறீங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, அபாயகரமானது, அனார்கின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனால் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த அனார்கிக்கு இன்னும் எத்தனை நாள் நீங்க வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்க போறீங்க? இல்ல இந்த ஆதரவு கொடுக்கறதா மறுபரிசீலனை செய்வீங்களா? அந்த தருணம் வந்துருச்சா? அதாவது இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கோணம் பார்க்கணும். அவர் வந்து இப்ப எதற்காக வந்து இவ்வளவு பெரிய வந்து ஒரு நெருக்கடிக்கு வந்து தலைநகரத்தை தள்ளுகிறார் என்றால், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியாது என்பது இப்ப பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அதாவது குடிதண்ணீர் சம்பந்தமாக, மின்சாரம் சம்பந்தமாக
அவர் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே தன்னை அவர் முடியாது என்று ராஜினாமா செய்துவிட்டு போவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி தனக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதால் நான் என்னால் இயலவில்லை, காங்கிரஸ் கட்சியை ஆதரித்திருந்தால் நான் தண்ணீர் இலவசமாக கொடுத்திருப்பேன், மின்சாரம் இலவசமாக கொடுத்திருப்பேன் என்று மக்களிடம் சொல்வதற்காகத்தான், காங்கிரஸை நெருக்கடிக்குள் தள்ளுவதற்காகத்தான் இதை கொண்டு ஒரு பிரச்சனை செய்யறார். அவர் கிருஷ்ணா சாமி சொல்லிச்சாங்க, அதாவது காவல்துறையில செயல்பாடே இல்லை என்று அவர் சொல்றாரு கெஜ்ரிவால். ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காவல்துறையினரை விடுமுறை போட்டுவிட்டு நீங்க போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார். எந்த காவல்துறையை குற்றம் சாட்டுகிறாரோ அந்த விமர்சனம் சரி, இந்த விமர்சனம் சரி, நீங்க போராட்டத்தில் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இந்த அரசாங்கம் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம், இத்தனை விமர்சனம் வைக்கக்கூடிய அரசாங்கம், நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம், இதுல ஒரு பகுதி விமர்சனத்தை நீங்களும் ஏற்றுக்க வேண்டியிருக்கிறது. ஆக நீங்க தொடர்ந்து ஆதரிக்க போறீங்களா இல்ல மறுபரிசீலனை செய்வீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, மறுபரிசீலனை செய்வது இட் இஸ் a political question. அது ஒரு அரசியல் கேள்வி. அந்த கேள்வியினுடைய விளைவுகளை காங்கிரஸ் கவனமாக கண்காணிக்கிறது. அதாவது இன்னைக்கு நான் எதனால் குடிநீர் கொடுக்க முடியவில்லை, எதனால் மின்சாரம் குடிக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டுவதற்கு காங்கிரஸை ஒரு சாக்காக வைத்துக் கொள்வதற்காக அவர் இந்த சூழ்நிலைக்கு தள்ளுகிறாரோ என்பதை காங்கிரஸ் கட்சி கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த நேரத்திலும் தேச நலனை முக்கியமாக கருதி, சட்டத்தின் ஆட்சியை முக்கியமாக கருதி காங்கிரஸ் கட்சி தகுந்த முடிவுகளை தகுந்த நேரத்தில் எடுக்கும். ஆனால் எந்த நேரத்திலும் ஒரு தேவையில்லாத ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் தாங்காது. அதை நாங்கள் தன் மார்பிலேயே குத்தக்கூடிய ஒரு கத்தியை எதிராளி மார்பில் குத்துவதற்காக இவர்கள் பட்டை தீட்டிக் கொண்டிருப்பது தன் மார்பிலேயே குத்தப்படும் என்பதைத்தான் இப்பொழுது ஆம் ஆத்மி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களின் கனவு தலைவரான ராகுல் காந்தியின் இடத்திலேயே போய் போராட்டம் நடத்துகிறார்கள். அப்பவும் இவங்க இன்சென்சிட்டிவா இருப்பாங்க. இவர்களின் தொண்டர்கள் அதற்கு எதிராக என்னன்னா இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இவர்களை வளர்த்து விடுகிறோம் என்று ஒரு விஷ செடியை இவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ். ஆக எனது முழு குற்றச்சாட்டும் காங்கிரஸ் மீதுதான் வைக்கிறேன். இந்த விஷ செடியை நீங்கள், அதாவது அவர் அண்ணன் சொன்னதை நான் உன்னோடு ஒத்துக்கொள்கிறேன். 26ஆம் தேதி இந்த நாடே துதிக்கக்கூடிய ஒரு நாளை, அந்த நாள் சரியா நடக்கலன்னா அது ஏன் மேல தப்பு இல்லை அப்படின்ற அளவிற்கு இந்த தைரியத்தை அவருக்கு யார் கொடுத்தது? ஆக இந்த விஷ விதையை ஏன் நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்க ஆதரவு கொடுக்கலன்னு பாஜக சொன்ன மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, கெஜ்ரிவால் இவ்வளவு போராடுறாருல, காங்கிரசின் ஆதரவை நான் பெற்றுக்கொண்டு உண்மையிலேயே நான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் போலீஸ் அதிகாரத்தை என் கையில கொடுங்க, அப்பதான் நான் ஆட்சி அமைப்பேன். இல்லன்னா மக்களிடம் ஆர்ப்பாட்டம் என்பது விளம்பரத்தில் ஒரு விஷச்செடியை வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க டாக்டர் தமிழிசை. என்ன கேட்டீங்க? உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பகுதி காரணம் நீங்க தான். அதாவது சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒன்றுதான், அதாவது தங்களுக்கு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் நாளைக்கு காலையிலே கிடைத்திடணும். நடுவுல அவங்க என்ன நினைத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பிரதமர் நாற்காலி காலியாக இருக்க மாதிரியும் மோடி நாளைக்கு காலையில போய் உட்கார போறாங்க. ஆம் ஆத்மி கட்சின்னு ஒண்ணு வந்த உடனே அவங்களால அந்த ஷாக்கை தாங்க முடியல. ஆகவே ஜனநாயகத்துல வேற யாருக்கும் அதிகாரத்தை பங்கிட்டு கொடுக்க பாஜக இன்னும் அதிகாரம் என்பது தங்களுக்கு மட்டுமே இல்ல. ஆனால் இது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது ஏற்புடையதாங்கிறது உங்களுடைய கேள்வி, நியாயமான கேள்விதான். இல்ல, தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். எது வரைக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா, இப்பொழுது அவர் தேர்தலில் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அதை நிறைவேற்ற முடியும் என்று அவர்கள் சொல்வதால் நாங்கள் அதற்கு ஆதரவு தருகிறோம், அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்பில்லாத நடவடிக்கையில் ஈடுபடும். இது உங்களுக்கு ஏற்பில்லாத நடவடிக்கை. ஆனா இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு எதிராக அமைச்சர் பேசியிருக்கிறார். அவர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உள்துறை அமைச்சருக்கு எதிராக கலவரம் வெடிக்குங்கிறாரு. காவல்துறை அதிகாரிகள் லீவ் போட்டுவாங்க. தெலுங்கானாக்கு எதிராக பேசியாச்சு, காஷ்மீருக்கு எதிராக பேசியாச்சு, பிரிவினைவாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அராஜகவாதி, ஏத்துக்கிறீங்களா? பிரிவினைவாதி இல்ல, அராஜகவாதி. நம்ம பிரிவினைவாதி நான் சொல்றேன். அராஜகவாதி ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இல்ல, நீங்க இதற்கு பதில் சொல். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அராஜகவாதி.
அவர் விஷ செடியை வளர்க்கிறதோ அவர் அராஜகம் என்று சொல்லப்படுவதோ இது எல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்ல, கட்சிகள் சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அநீதி நடக்கும் பொழுது நாங்க உறுதியாக இருப்போம் என்ற வகையில் அவர் நாங்கள் அனார்கிஸ்டுக்கான அர்த்தம் எனக்கு நீங்க வேற புதுசா கொடுக்குறீங்க. அன்ரூலி, லாலெஸ், இல்லீகல், கன்ஃபியூஸ்ட், குழப்பவாதி, அராஜகவாதி, இதுதான் இவருடைய பார்வையில் பார்க்கப்படுறது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இதுவரை எதையெல்லாம் அராஜகமாக செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு மாறாக மக்களை மையப்படுத்தி அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய உரிமை, அவர்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய அந்த நீதி, பாதுகாப்பு, இதுதான் இப்ப எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. நம்ம இன்னைக்கு நடக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியை, அந்த நிகழ்ச்சியை பேசுவதற்கு பின்னணியாக பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டுகளாக எத்தனை பெண்கள் இன்றைக்கு வந்து தங்களுடைய தன்மானத்தை இழந்து பாதுகாப்பு, இன்றைக்கு எங்களுடைய நாங்க எதை முன்னிறுத்தி இந்த கட்சியை துவங்கணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்ல கட்சியோ இன்னைக்கு ஒரு அரசியல் அமைப்பு, நல்ல அரசியல்வாதியோ நான் ஒன்னும் இருக்கிற அமைப்பு முறை, நிர்வாக அமைப்போ, நான் சிஸ்டம் சொல்றேன், நாட் ஸ்ட்ரக்சர், நிர்வாக அமைப்போ, நீதித்துறை அமைப்போ அல்லது ஜுடிஷியரியோ எதுவுமே எதையும் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. மாத்துறதுக்கும் அங்க ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சி அகிம்சை வழியில போராடுங்க. அகிம்சை வழியில போராடுங்க. இதுவரை எத்தனை இன்வெஸ்டிகேஷன் செய்யறோம் சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய எண்ட்ல வந்து என்ன நியாயம் கிடைச்சிருக்கு, எது வந்து யாருக்காக நின்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இல்ல இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் செய்யணும். காரணம் என்ன? சட்ட அமைச்சர் சொல்றது கேட்கல, சட்ட அமைச்சர் பிடிச்ச விஷயத்த அவர் செய்யல. அதாவது எங்க போய் முடியும்? அதாவது இந்த ஒரு புகார் வந்த உடனே எங்களால இருக்கக்கூடிய அமைப்பு முறையில உடனடியாக எங்களுக்கு வந்து வாரண்ட் இல்ல, நாங்க போக முடியாது என்று சொல்வதோ, ஒரு பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திருக்கான்னு சொல்லும்போது டினை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களோ அமைப்பினுடைய முறைகேடு. அமைப்பினுடைய முறைகேடு வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம், பெண்களை இரவு நேரத்தில் அரெஸ்ட் பண்ணலாம், பெண் காவலர். நிர்வாக திறமையை பத்தி பேசுறாங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுக்களை வாங்கும்போது உங்களுடைய நிர்வாக திறமை எந்த அளவுக்கு இருந்து நம்ம பாக்கலையா? ஆக அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை நீங்க எப்படி முறைப்படுத்துகிறீர்கள், எப்படி அதை கிளென்ஸ் பண்றீங்கன்றதான். இவர்கள் இந்த சிஸ்டத்தை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும்? தனது நிர்வாக திறமை என்ன காண்பிக்கிறார்கள்? நான் என்ன கேட்கிறேன், வந்ததுல இருந்து அவர் உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் இறங்கினாரே தவிர மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் என்ற வாய்ப்பை கையில வந்த உடனே நான் பிரதம அமைச்சர் சொன்னது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்லையா? அதாவது ஆமா இல்ல, பிரசாந்த் பூஷன் சொன்னது அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட கருத்து நான் என்ன கேட்கல, யார் வேண்டாம். அதாவது பிரசாந்த் பூஷன் உங்க கட்சியில நீங்க உடனே நீங்க சுப்பிரமணிய சாமி கேட்டீங்க. அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு அவங்க கருத்து இல்லன்னு சொல்றதுல பிரசாந்த் பூஷன் யாரு? எதிர்கேள்வி கேட்கறதுல மாத்திரம் நீங்க கவனமா இருக்காங்க. உடனே ஒண்ணு கேட்கிறேன், பிரசாந்த் பூஷன் யாரு? இவர்களோடு சேர்ந்து கட்சி ஆரம்பித்த தூண்களில் ஒருவர். அந்த தூண்ல ஒருவர் நான் எதை வேணாலும் பேச, அதுவும் எப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறார்கள் என்பது முக்கியம். ஏதோ கட்சிக்கு எதிர்கருத்தை சொல்லிட்டு போறாங்கன்றல, இந்த நாட்டில் மிக அண்ணன் சொன்ன மாதிரி மிக அபாயகரமான கருத்தை காஷ்மீரை பத்தி சொல்லி இருக்கிறார். இதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட கருத்தை அவர் சொல்லவர். ஆக நீங்கள் அவர்களே ஆரோக்கியமானவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதே மாற்று கருத்துக்களோ உங்க கட்சி அங்கீகரிக்காத அதுக்கு இல்ல, எல்லா கட்சியும் நாம் உடனே எடுத்துக்கொண்ட உடனே விளம்பரத்துக்கு மாதிரி பிரிவினை கருத்தை நான் சொல்லுவேன், உடனே அவங்க சொந்த கருத்துன்னு சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால் எந்த கட்சிக்கும் கருத்து இல்லாம ராஜபக்சாக்கு பாரத் ரத்னா உடனே நீங்க இப்படியே எதிர்கேள்வி கேட்டு இத மாதிரி விஷ விதைகளை விதைப்பவர்களை நீங்க நியாயப்படுத்தி விடாதீர்கள். அவங்க வந்து பார்ட்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு தூண் சொல்றாங்க. அவரையும் டிஸ்அக்ரி பண்றது அளவுக்கு பார்ட்டியில ஒரு ஜனநாயகம் இருக்கு, அதை வரவேற்கணும் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து எத்தனை கட்சியில அதை வந்து இது மாதிரி சொல்றாங்க, இல்ல எங்க தலைவர் சொன்னதுக்கு எங்களுக்கு இரண்டாவது மூன்றாவது கட்சி தலைவர்களை விடுங்க. நீங்க தான் சொல்றீங்க ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் தி இப்ப
மனுஷங்கரை சொல்ல முடியுமா? ராகுல் காந்தி அவங்க கருத்தை பதிவு செஞ்ச அதே நாளுக்கு தான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருதுல நீங்க சொல்றேன். பிரிவினை கருத்து மிக விஷமான கருத்து. இந்த விஷயத்துல பேசலாம் பரவாயில்ல, அதே மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். பிரசாந்த் பூஷன் கட்சியில இல்லன்னு சொல்லிட்டோம், அப்புறம் பாக்குறேன். ரைட், இந்த நிலையில நேர்கட்டையும் கேட்டிருந்தோம், இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த போராட்ட முறை சரியா தவறா அல்ல விளம்பரமா என்று நேர்கள் அளித்த பதிலிதோ. அரவிந்த் கெஜ்ரிவாலின் இந்த போராட்ட முறை சரி என்று 43% தெரிவித்திருக்கிறார்கள். தவறு இது என்று 22% இது விளம்பரம் தேடும் முயற்சி என்று 35% தெரிவித்திருக்கிறார்கள். 43% சரி என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற பக்கம் இது தவறு என்று 22% இது வெறும் விளம்பரம் என்று 35% தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 35 22 நம்ம நிச்சயமாக சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். இந்த தருணத்தில் நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேரமின்மை காரணமாக மற்றத்தில் இருக்க வாய்ப்பெல்லாம் இருக்காங்க. திரு பீட்டர் கேட்கிறேன். திரு கார்த்திகை செல்வன், கிறிஸ்டினா சுவாமி அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பார்த்தனைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். வணக்கம்.